தங்கத்தை விட விலை மதிப்பு மிகுந்த வைர நகைகளை வாங்க சாதாரண மக்கள் தயங்குவார்கள். ஆனால் இப்போது வைர நகைகளை வாங்குவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்ப்போம். இந்தியாவில் தங்கத்திற்கு தான் எப்போதுமே மவுசு அதிகம். திருமணம், நிச்சயதார்த்தம் உள்ளிட்ட விசேஷங்களுக்கு தங்கம்தான் முக்கியமான ஆபரணம். எனவே தங்க நகைகளை பெரும்பாலானோர் வாங்குவார்கள். தங்கத்தை விட வைரத்தின் விலை அதிகம் என்பதால் குறைவான மக்களே வைர நகைகளை விரும்பி வாங்குவார்கள். ஆனால் இப்போது வைரம் வாங்குவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக கூறுகின்றனர் வைர வியாபாரிகள். கடந்த 6 மாத காலத்தில் பார்க்கும்போது இப்போ கோல்டு ரேட் உங்களுக்கு ஒரு சவரன் 24,500லேருந்து 18,800 வரைக்கும் வந்ததுனால உங்களுக்கு வரக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாமே டைமண்ட் வாங்குறதுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் விருப்பப்படுறாங்க. அதே மாதிரி கோல்டில் விட கோல்டு மாதிரியே 10,000, 15,000, 20,000 அது மாதிரி கோல்டு ஜுவல்லரி மாதிரியே டைமண்ட் ஜுவல்லரி நிறைய ப்ராடக்ட் இருக்கிறதுனால கஸ்டமர்ஸ் நிறைய டைமண்ட் ஜுவல்லரி வாங்கலாங்க. கடைசியாக 10 ஆண்டுகளில் பார்க்கும்போது கஸ்டமர்ஸோட வாக்கின்ஸு வாங்கும் திறன் நிறைய ஆகிட்டே இருக்குது. வருஷத்துக்கு வருஷம் அதிகமாகிட்டே தான் இருக்குது. சேல்ஸ் அதிகமாகிட்டே இருக்குது. எவ்ரி இயர் டைமண்ட் சேல்ஸ் அதிகமாகிட்டே தான் இருக்குது. கடந்த 3 ஆண்டுகளில் வைர நகைகளை வாங்குவோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இதற்கு வைரத்தை பற்றிய விழிப்புணர்வு அதிகரித்துள்ளதே முக்கிய காரணம் என கூறப்படுகிறது. டைமண்ட் ரிங் வாங்கிறதுக்கோசரம் வந்திருக்கேன். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் கோல்டு ரிங்கு இல்லை கோல்டு இயரிங் அந்த மாதிரி தான் நிறையா வாங்குவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டைமண்டோட இன்ஃப்ளூயன்ஸே ஜாஸ்தி ஆயிடுச்சு. எல்லோரும் கையில் வெளியில் போனால் அந்த லைட் பட்டோடனே அந்த ஷைன் பார்த்தாலே ஆஹா இது டைமண்டா அப்படின்னு நிறையா பேர் கேட்குறாங்க. தங்கம் விலை குறைந்துள்ள நிலையில் வைரத்தின் மீது முதலீடு செய்பவர்களின் எண்ணிக்கையும் ஓரளவு அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் கூறுகின்றனர். கையில் நிறைய தங்க மோதிரம் இருக்கும் போது அதில் சிறிய அளவில் வைரத்தை பதிக்க ஆசைப்படுவோர் எண்ணிக்கை இப்போது அதிகரித்துள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரவியுடன் செய்தியாளர் தங்கமணி.